ஐசிஎஸ் ஸ்குவாட் எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோ பத்தி உங்களுக்கே தெரியும். நான் ஒரு டாஸ்கோட வந்திருந்தேன். 48 மணி நேரம் கண்டினியூஸா நான் ஒர்க் பண்ணி எவ்வளவு ஏர்னிங் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணனா இல்லையா சொல்லிட்டு இந்த வீடியோட நான் கடைசியில நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு நான் என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். அதுக்காக தான் அந்த ஃபுல் வீடியோ பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ்க்கான ஷெட்யூல், அதாவது நியூ இயர் அன்னைக்கு இன்சென்டிவ்ஸ்க்கான ஷெட்யூல். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7 to 4. இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ஸ் எல்லாமே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் டைமிங், லஞ்ச் டைமிங், ஸ்நாக்ஸ் டைமிங், டின்னர் டைமிங், நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஷெட்யூல் எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்திங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த இன்சென்டிவ் தான் பாத்தீங்கன்னா எனக்கு கட் பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி, அதாவது 31ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் நீங்க விடியகால 4:22க்கும் ஒரு 4 மணிக்கும், அது மட்டும் இல்லாம 4:26ன்னு சொல்லிட்டு இந்த 3 டைமிங்க்கும் நீங்க ஆர்டர் வந்துட்டு டினைட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் நான் இந்த இன்சென்டிவ்ஸ் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் இப்படி கேக்குறேன்னா, அவங்க கொடுத்திருக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா 7 to 4, அதாவது 4 கூட இல்ல, 3:59 AM அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா நான் வந்துட்டு டினைன் பண்ணது பாத்தீங்கன்னா 7 மணிக்கு முன்னாடி 4:22, 4 மணிக்கு 4:26ன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைமிங்க்கு தான் பாத்தீங்கன்னா ஆர்டரை நான் டினைன் பண்ணிருக்கேன். அந்த டினைன் பண்றதுக்கான காரணம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக்கப் டிராப்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிலோமீட்டர் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக்கப் டிராப்பும் சேர்ந்து எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 40 ரூபாய். ஆனா ஆர்டர் எனக்கு அசைன் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்கப்பும் டிராப்பும் எனக்கு சேர்ந்து 7 கிலோமீட்டர் வருது. எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் எனக்கு வருது. இது அதே அமௌண்ட் 40 ரூபாய்க்கு நான் எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் போகணும். இது எந்த விதத்துல நியாயம்? அதாவது இதுவே வந்து ஒரு பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம நான் ஆர்டர் டினைட் பண்ணது வந்துட்டு அவங்க சொல்ற டைமிங்க்கு முன்னாடி தான் நான் ஆர்டர் டினைட் பண்ணேன். ஆனா இதுதான் ரீசன் சொல்லிட்டு ஆர்டர் வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் கட் பண்ணிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு நடந்திருக்குது ரெண்டாவது தப்பு. இது ஒரு பெரிய தப்பு. இதை பேஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய டிஎல் கிட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்க வேண்டியதா போச்சு. அது மட்டும் கிடையாது, இது நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது என்னோடது. இது என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு கூட தெரியல. பாக்குற உங்களுக்கே தெரியும் அது. நானு அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இதை விட பெஸ்ட் டாஸ்கோட வருவேன். முடிஞ்சா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டாஸ்க்னு தோணுச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது கண்டிப்பா பண்ண முடிஞ்சா உங்களுக்காக நான் கண்டிப்பா நான் பண்றேன். பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா நான் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம நான் 31ஆம் தேதி இயர்னிங் டெவலப் பண்ணிருக்கேன்றதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3811 ரூபாய். இதுல 2041 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணது. 1770 ரூபாய் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னைக்கு கரெக்டா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி, அதாவது நியூ இயருக்கான அமௌண்ட், இயர்னிங் அமௌண்ட் 881 ரூபாய். இன்னையோட இன்சென்டிவ்ஸ் தான் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு நியூ இயர் அன்னைக்கு, ஒரு புது வருஷம், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ எல்லாருக்கும் சாரி, என்னால வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா அடுத்த டாஸ்க்கு அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்காக நான் பண்ணி முடிப்பேன், பண்ணியே காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.